அனைவருக்கும் வணக்கம். குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட கோவில்களை ஒவ்வொன்றாக பார்த்து வருகிறோம். இன்று காண இருப்பது வேலூர் செல்லியம்மன் கோவில். கன்னியாகுமரியில் கன்னிப்பெண்ணாக, மதுரையில் மீனாட்சியாக, சமயபுரத்தில் மாரியம்மனாக, திருவேற்காட்டில் கருமாரியம்மனாக, மேல்மருவத்தூரில் ஆதிபராசக்தியாக பல இடங்களில் தன்னுடைய கருணையால் பக்தர்களை காக்கிறாள் அம்மன். வேலூரில் செல்லியம்மனாக இருந்து செல்வத்தை கொடுத்தும் அருள்பாலித்து வருகிறாள் இந்த செல்லியம்மன். செல்லியம்மன் கோவில் வேலூரில் இருந்து காட்பாடி செல்லும் சாலையில் பாலாற்றங்கரை ஓரத்தில் அமைந்துள்ளது. சுமார் 300-350 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட கோவில் இது. செல்லியம்மனிடம் வேண்டிக் கொண்டால் உடனே நிறைவேறுவதால் அம்மனின் அருள் வேண்டி வெளியூர்களில் இருந்து வரும் பக்தர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் கூடிக்கொண்டேதான் போகிறது. கிறிஸ்துவர்கள், முஸ்லிம்கள், ஜெயினர், வேறு எந்த மதமாக இருந்தாலும் வேறுபாடு இல்லை. எல்லா மதத்தினரும் எல்லா இனத்தினரும் கோவில் வந்து செல்கின்றார்கள். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள், எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் இங்கு வந்து தொட்டில் கட்டி செல்கின்றார்கள். அதுதான் இங்கு சிறப்பு. குழந்தை இல்லாதவர்கள் இங்கு உள்ள ஒரு மரத்தில் குழந்தை வரம் வேண்டி தொட்டில் கட்டினால் குழந்தை பிறக்கிறது. அதே உண்மையாகும். அது செல்லியம்மன் பாலாற்றங்கரை ஏரியா மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். செல்லியம்மன் கோவில் வேலூர் எல்லையில் அமைந்திருப்பதால் எல்லையம்மன் என்றும் கிராம தேவதை என்றும் பக்தர்களால் அன்போடு அழைக்கப்படுகின்றனர். கிராம தேவதை அப்படி என்றாலே சனியைத்தான் குறிக்கும். எளிமையான தெய்வம். சுய ஜாதகத்தில் புத்திரஸ்தான பாக்கிய ஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்திருந்தாலும், புத்திரஸ்தானத்தை சனி பகவான் பார்த்திருந்தாலும் குழந்தை தாமதம் என்பது ஒரு ஜோதிட பலனாக வரும். அவ்வமைப்பு கொண்டவர்கள் இது போன்ற எல்லையம்மன், கிராம தேவதைகள் இது சார்ந்த கோவிலுக்கு சென்று வேண்டிக் கொண்டு தொட்டில் கட்டி வர குழந்தை பாக்கியம் விரைவில் கிடைக்கும்.